ஹாய் மக்களே, இப்போ வந்து நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னா, பல்லாரி பல்லாரி 3 எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி பழம் ஒரு 3, இஞ்சி பூண்டு விழுது தேவைக்கு, அப்புறம் வந்து நண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் தேவைக்கு. ஏன்னா 1 கிலோ நண்டு எடுத்துருக்கிறதுனால அதுக்கு தேவைக்கு விற்றுக்கலாம். அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், கடுகு சேர்க்குறதில்ல. கடுகு சேர்த்தாச்சுன்னா அந்த மணம் வராது. அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டாச்சு. ஏன்னா வந்து நண்டு வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா வந்து அது வந்து எப்பவும் கிடைக்கிறதில்ல. ஆனாலும் வந்து என்னென்னா, இப்போ பல்லாரி போட்டுக்கலாம். பல்லாரி வந்து கொஞ்சம் தேவைக்கு, அதாவது 3 பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். 3 பல்லாரியும் வதக்கிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல திக்னஸும் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மசாலா கொஞ்சம் குறைவாக தான் சேர்ப்போம். ஏன்னா ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ரொம்ப காரம் தேவைப்படாது. சிலவங்களுக்கு காரம் தேவைப்படும். ஆனால் எங்களுக்கு காரம் இருக்கணும். அதனால் அதுக்கு தகுந்தால உள்ள மசாலா சேர்ப்போம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதங்குறதுக்கு வந்து நாம் வந்து உப்பு போட்டுக்கலாம். என்னென்னா நண்டு வந்து ஏன்னா நிறைய சாப்பிடக்கூடாது. என்னென்னா சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. வயல் நண்டு, ஆற்று நண்டு, இது வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். காயல் நண்டு இந்த மாதிரி கிடச்சிச்சின்னு சொன்னாச்சுன்னா வாங்கி சாப்பிட்லாம். வயல் நண்டு வயலில் இருந்து கிடச்சிச்சின்னு சொன்னால் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் மேகம் நிறைய படுறவங்களுக்கு வந்து இந்த தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் போட்டு வதக்கிடுவோம். ஏன்னா மேகம் வந்து நிறைய படுறவங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த தாய் நண்டு குஞ்சியாக இருக்கும். அந்த நண்டை பிடிச்சிட்டு வருவாங்க. வயல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா, சாறு எடுத்து நல்லா சதைச்சி எடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு அதை பிழிஞ்சு எடுத்து அதில் தேன் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி வந்து ஒரு 10 நாளெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா மேகம் ரொம்ப குறைஞ்சிரும், கட்டுப்படும், நார்மல் இதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். இதை வந்து இப்போ தக்காளி வந்து ஒரு விதம் வதங்கிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் பல்லாரி, இது தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் மணம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இனி வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வதங்கிச்சுன்னா நல்லா பார்த்தீங்களா, நல்லா நெய்யை அப்படி நசுக்கி எடுத்துடணும். வதங்கிடுச்சு. சிலது வந்து மிக்சியில் கூட போட்டு அடிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக வரணும்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டுருவோம். நாம் மஞ்சள் பொடி போட்டாச்சு. அடுத்து வந்து ஜீரகம், நல்ல மிளகு பொடி, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து தான் பொடிச்சு வச்சுருப்பேன். இப்போ இது வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் வத்தல் பொடி. ஏன்னா வந்து இங்கே வந்து குழந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் குறைவாக தான் வேணும். அதுக்காக போட்டிருக்கோம். அவளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் அப்புறமா காரம் சேர்த்துக்குவோம். ஏன்னா பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைக்கு பிடிக்குங்கிறதுக்காக வந்து சரி நம்மளும் நிறைய கொடுக்குறதில்ல. இருந்தாலும் 1 நாள் 2 நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் வந்துடாது. இது வந்து கொஞ்சமாக வந்து மட்டன் பொடி சேர்த்துருக்கேன் அந்த மணத்துக்காக. ஏன்னா வந்து இதில் வந்து நாம் புளி சேர்க்க மாட்டோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் அந்த மணம் இருக்கணும். ஏன்னா சிக்கன் குழம்பு இருக்கிறது மாதிரியே நண்டு குழம்பு இருக்கும். நீங்கள் எப்படி வச்சு பாருங்கள். இப்போ தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்லா அந்த மணம்லாம் மாறினதுக்கு அப்புறமா தான் தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் வந்து என்னென்னா நம்ம வீட்டில் பொடிச்சது இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா வேணாம் அப்படியே விட்டுருங்க. உப்பு இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இனி வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் தான் இது. இப்போ பெருஞ்சீரகத்தூள் போடணும்னு சொன்னேன் இல்லையா, அது போட்டிருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி விட்டு வேகணும். 1 கிலோ இந்த இது நண்டு வேகணும்ல, அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் கூட விட்டுருக்கேன். இப்போ வந்து நல்லா கொதி வந்துடும். இப்போ எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சமாக சாறு எடுத்து, ஒரு பாதி பழம் சாறு எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த ஒரு சில அந்த இது ஸ்மெல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அது மாற ஆரம்பிச்சிடும்.
அப்புறம் வந்து நம்ம புளிப்பு சேர்க்காததுனால இது கொஞ்சம் சேர்க்கும்போது அந்த சுவை கொஞ்சம் கூட கூடிட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நண்டு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த நண்டு போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுறணும். அப்போ 20 நிமிஷம் வேக விடும்போது எல்லாமே நல்லா அழகாக அந்த இதில் நண்டில் இருக்குது அந்த எல்லாமே இறங்கி அப்படியே இருக்குதும். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம விட்டுடலாம். கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ லெமன் பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கதையும் விட்டுடலாம். எலுமிச்சை சாறு பார்த்திங்களா, கொதி வந்துட்டு நல்லா கலரும் கொடுத்துட்டு இப்போ வந்து செவச்சவேன்னு அந்த எண்ணெய் இறங்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் பார்த்துருங்களேன். என்னோடய பேத்தி மகனோட டான்ஸு. அதில் வந்து நான் பாட்டு எதுவுமே இது பண்ணலை, சும்மா அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவள் வந்து என்னென்னா இது நண்டு குழம்பு வைக்கிறதுனால அவளுக்கு வந்து என்னென்னா நண்டு குழம்பு வச்சுருக்காங்க, நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப இஷ்டம். இப்போ பார்த்தீங்களா அந்த 20 நிமிஷம் முடிஞ்சதும் மல்லிக்கீரை போட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஏற்கனவே நான் கொஞ்சம் போட்டிருந்தேன் வேகிறதுக்கு. இப்போ இறக்குற டைம் வந்துச்சு, அதனால் மல்லிக்கீரை போட்டு இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்